60 அடி மேடை. இந்த மேடையே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற இடம் மாதிரி இருக்குது. இதை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு மேடையே போட்டிருக்க முடியாது. 234 வேட்பாளர்களும் இந்த மேடையில் தான் அமர இருக்காங்க. இங்கே 117 பெண்கள், இந்த பக்கம் 117 ஆண்கள், படித்த வேட்பாளர்களை, இளைஞர்களை, கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட புதிய இளைய தலைமுறை வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி இந்த முறை அறிவிக்கிருக்காங்க. அந்த வேட்பாளர் அறிமுகத்திற்கான மேடை மிக பிரம்மாண்டமாக இருக்குது. மேடையே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா மக்கள் அமரக்கூடிய அந்த திடல் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி பறக்குது. உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும்போது ஒரு மெய் சிலுக்குது. ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு புலிக்கொடி. கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஈழத்தில் தலைவர், இமயம் வரைக்கும் சென்று வென்ற புலிக்கொடி, ஈழத்தையும் பல்வேறு நாடுகளையும் ஆண்ட புலிக்கொடி ஒரு திடலில் நிறைஞ்சு நிற்கிது. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளை பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. நிறைய கொடி பறந்துருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கொடிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பிரமிப்பு, ஒரு 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 கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த புலிக்கொடியை பார்க்கும்போது வருது. அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு திருச்சியில் தொடங்கி மணப்பாறை வரைக்குமான தேசிய நெடுஞ்சாலை முழுக்க புலிக்கொடி ஆக்கிரமிச்சிருக்கு. இங்கே திடல் முழுக்க புலிக்கொடி. அப்போ அதுக்கு இணையாக தமிழ்நாட்டு கொடி. இன்றைக்கி கர்நாடக மாநிலத்திற்கென்று கொடி இருக்குது, ஆந்திராவுக்கென்று ஒரு கொடி இருக்குது, கேரளாவுக்கென்று ஒரு கொடி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை அங்கீகாரமாக இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 2018க்கு பிறகு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு நாளை கொண்டாடி தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுறாங்க. இந்த முறை முதல் முறையாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு கொடியை எந்த திடல்லையும் நாம் தமிழர் கட்சி பறக்க விட்டது கிடையாது. தமிழ்நாடு நாளில் மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டு கொடி புலிக்கொடிக்கு இணையாக பறக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய விவசாயி, அந்த கொடியும் புலிக்கொடி, தமிழ்நாட்டு கொடி, விவசாயி கொடி என்று 3 கொடியும் அப்படியே பொதுவாக கட்சி கூட்டங்களில் கூட்டணி கட்சி கொடி பறக்கும். ஒரு 12 கட்சி 10 கட்சி கூட்டணி கட்சி கொடி பறக்கும். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி மக்களோட கூட்டணி, தமிழ் இனத்தோட கூட்டணி அப்படிங்கிறது இந்த 3 கொடியின் மூலமாக தெரிய வருது. இந்த 3 கொடிகளும் ஒட்டுமொத்தமான திடல் முழுக்க பறக்கும் போதே அதை பார்க்குறதுக்கே கோடி கண்கள் வேணும். அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா கட்சியும் மாநாடு போடுறாங்க, வேட்பாளர் அறிவிப்பாங்க, பிரம்மாண்டமான மேடை போடுவாங்க, கூட்டத்தை கூட்டுவாங்க. அதெல்லாம் சரிதான். இதில் என்ன சிறப்பு இருக்குது? மற்ற கட்சியுடைய மாநாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற கட்சியுடைய மாநாட்டில் அந்த கட்சி தலைவருடைய பதாகைகள் பெரிய பெரிய ஆட்சியாக இருக்கும். சில பேர் கொள்கை தலைவர்னு ஒரு 4-5 பேரை கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. 5 பேரை கொள்கை தலைவராக வச்சுருக்கவங்களுக்கே அவ்வளோ திமிர்னா, நீங்கள் அந்த கேமராவை அப்படி சொல்லண்டு காட்டினீங்கன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 540 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் மொழிக்காக பேசியவர்கள், இங்கே தமிழ் இனத்திற்காக போராடிய மன்னர்கள், தமிழ் இனத்திற்காக போராடிய